Hi students, test exam ஓட previous question paper solution பார்க்க போறோம். A, B ரெண்டு நம்பர்ஸ் கொடுத்திருக்காங்க. A plus B divided by A minus B கேட்டிருக்காங்க. ஸோ இதை அப்படியே சால்வ் பண்ணிட வேண்டியதுதான். A plus B அப்படின்னும் போது இந்த 1 by 2 plus 2 by 3 எழுதணும். divided by A minus B னா 1 by 2 minus 2 by 3 எழுதணும். fraction நம்பர்ஸில் denominator டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் டைரெக்டாக ஆட் பண்ணக்கூடாது. LCM எடுத்துடணும். ஈஸியாக எல்சிஎம் எடுக்கிறதுக்கு கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தட் யூஸ் பண்ணுங்கள். இந்த 3 இந்த 1 கூடயும் இந்த 2 கூடயும் இங்கே கீழே இப்படி மல்டிபிள் பண்ணணும். 3 1s are 3, 2 2s are 4, டிவைடட் பை 2 3s are 6, டிவைடட் பை அதே மாதிரி உங்களுக்கும் பண்ணலாம். 3 1s are 3, minus 2 2s are 4, by 2 3s are 6ன்னு எழுதிக்கலாம். ஸோ இதுலேருந்து ஒரு டேர்ம் இதுலேருந்து ஒரு டேர்ம் கிடைக்கும். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது 7 by 6 divided by minus 1 by 6ன்னு இருக்குது. டிவிஷன் வரும்போது டைரெக்டாக டிவைட் பண்ண முடியாது. டிவிஷன் சிம்பிளை மல்டிப்ளிகேஷனுக்கு கன்வெர்ட் பண்ணிக்கணும். இதை மல்டிப்பிளில் மாற்றும் போது ரெண்டாவது இருக்க ஃப்ராக்ஷனல் நம்பர் தலைகீழாக மாறும். அப்போ இது 6 by minus 1ன்னு வந்துடும். இந்த 6ம் கேன்சல் ஆகிடும். இப்போ 7 by minus 1 அப்படின்றது வந்து -7 எழுதிடலாம். டினாமினேட்டரில் இருக்க 1 வந்து நம்ம எழுதணும்னு அவசியம் இல்லை. -7 அப்படின்ற ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. ஏ ரேஷனல் நம்பர் பிட்வீன் 1 by 3 and 5 by 9 கேட்டிருக்காங்க. ஒரு நிமிஷம். ரேஷனல் நம்பர் பிட்வீன் ரெண்டு நம்பருக்கு நடுவில் ரெண்டு ஃப்ராக்ஷனல் நம்பருக்கு நடுவில் இருக்க ரேஷனல் நம்பர் கேட்டாங்கன்னா அவங்களோட ஆவரேஜ் வந்து அவங்களுக்கு நடுவில் தான் இருக்கும். ஃப்ராக்ஷனல் நம்பரில் இல்லை, எந்த நம்பர் எடுத்து அவங்க ரெண்டு பேரோட ஆவரேஜ் கண்டுபிடிச்சாலும் அந்த நம்பருக்கு நடுவில் தான் லை ஆகும் எப்போவுமே. ஸோ 1 by 3க்கும் 5 by 9க்கும் நடுவில் இருந்து ஒரே ஒரு நம்பர் எழுதுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா அந்த நம்பர் கரெக்டாக நடுவில் லை ஆகும்னு சொல்லிடலாம். இப்போ 3க்கும் 9க்கும் எல்சிஎம் எடுக்க போகிறோம். 3க்கும் 9க்கும் எல்சிஎம் எடுத்தால் 9 தான் கிடைக்கும். டினாமினேட்டரில் ஒரு 2 இருக்குது. இங்கே இது 9 ஆக்கணும்னா இங்கே மல்டிபிள் பை 3 பண்ணணும். மேலேயும் மல்டிபிள் பை 3 பண்ணிக்கலாம். 1 3s are 3, மேலே ஒரு +5 இருக்குது. அப்போ நியூமரேட்டரில் 8 by 9, டினாமினேட்டரில் 2 by 1 இருக்குது. நியூமரேட்டருக்கு எடுத்துகிட்டு போனால் அது 1 by 2ஆக கன்வெர்ட் ஆகிடும். ஸோ இது 2 டேபிள், இது 1 டைம், இது 4 டைம். அப்போ 4 by 9 அப்படின்னு கிடைக்கிது. அதுதான் நம்மளோட கரெக்டான ஆப்ஷன், நம்மளோட ஃபர்ஸ்ட் ஆன்சரில் இருக்குது. அடுத்து பாருங்கள், விச் ஆர் த ஃபாலோயிங் இல்லஸ்ட்ரேட் தி இன்வர்ஸ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் அடிஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் எது வந்து இன்வர்ஸ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் அடிஷன் அப்படின்னா இது வந்து ஃபஸ்ட்டு இருக்குல்ல 1 by 8 + 0 1 by 8 அப்படின்றது வந்து ஒரு ஐடென்டி ப்ராப்பர்ட்டி. நான் 0ன்றது ஒரு அடிட்டிவ் ஐடென்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால இந்த ப்ராப்பர்ட்டி பேர் அடிட்டிவ் ஐடென்டி ப்ராப்பர்ட்டி. இதுவும் ப்ராப்பர்ட்டி ஆஃப் 0 தான். 0ஆல் ஆட் பண்ணாலும் சப்ட்ராக்ட் பண்ணாலும் வந்த ஆன்சர் திருப்பி அதே வரும் அப்படின்னு சொல்கிறது. இது பாருங்கள், +1 by 8 கூட -1 by 8 ஆட் பண்ணும்போது ஆன்சர் 0 ஆகிடுது அப்படின்றது ஒரு இன்வர்ஸ் ப்ராப்பர்ட்டி. ஏன்னா +1 by 8ஓட அடிட்டிவ் இன்வர்ஸ் நம்பர் தான் -1 by 8. ஒரு நம்பரையும் அதோட இன்வர்ஸ் நம்பரையும் ஆட் பண்ணும்போது ஆன்சர் 0 ஆகுது இல்லையா, அதனால் அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா இன்வர்ஸ் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவோம். அதனால தேர்ட் ஆப்ஷன் கரெக்டு. ஃபோர்த் கொஸ்டின், டேஷ் இஸ் டு பி ஆடட் to 24 square to get 25 square அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது 24 ஸ்கொயர் கூட என்ன ஆட் பண்ணிங்க அப்படின்னா இதோட வேல்யூ வந்து 25 ஸ்கொயர் ஆகும் அப்படின்றத உங்களோட கொஸ்டின். இங்கே இருக்கிற +24 ஸ்கொயர் அந்த பக்கம் கொண்டு போயிட்டோம் அப்படின்னா நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய நம்பரை கண்டுபிடிச்சிடலாம். அப்போ 25 ஸ்கொயர் - 24 ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்குது. இதை ரெண்டுத்தையும் ஸ்கொயர் பண்ணி நீங்கள் சப்ட்ராக்ட் பண்ணி பார்க்கலாம். அப்படி இல்லைனா இது பார்க்குறதுக்கு a² - b² மாதிரி இருக்குது. a² - b² நம்ம a + b × a - bன்னு எழுதுனா ரொம்ப ஈஸியாக ஆன்சர் வந்துடும். 25 ஸ்கொயர் - 25 ஸ்கொயர்னா 25 + 24, 25 - 24ன்னு கிடைக்கும். 25ம் 24ம் ஆட் பண்ணும்போது 49, இதை மைனஸ் பண்ணால் 1 தான். அப்போ ஃபைனல் ஆன்சர் 49. 49 அப்படின்றது 7ஓட ஸ்கொயர். அப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் நம்ம எடுக்க வேண்டிய ஆன்சர். அடுத்து ஃபைண்ட் த கியூப் ரூட் ஆஃப், கொடுத்துருக்க கொஸ்டினுக்கு கியூப் ரூட் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து ஒரே நம்பர் 3 தடவை ரிப்பீட் ஆனால் தான் நம்ம என்ன பண்ண முடியும்னா வெளில எடுக்க முடியும். இப்போ இவ்வளோ பெரிய நம்பர்னால் இதை உட்காந்து நம்ம பிரைம் ஃபேக்டரைசேஷன்லாம் பண்ண முடியாது. ஆனால் இதோட எல்லா ஆன்சரும் பாருங்கள் 1717 176 இந்த மாதிரி இருக்கா ஆப்ஷனில். அதாவது 3 டேர்ம்ஸ் ஒரே மாதிரி இருந்தால் தான் இது கியூப் ரூட்லேருந்து அந்த டேர்ம் வெளில வரும்ன்றது விஷயம் மட்டும் தெரிஞ்சிருந்தால் போதும். இதில் பாருங்கள் பாயிண்ட்டுக்கு அப்புறம் 1 2 3 4 5 6 7 8 9 கரெக்டாக 9 டிஜிட்ஸ் இருக்குது உள்ள. அப்போ கண்டிப்பாக வெளியில் வரும்போது பாயிண்ட்டுக்கு அப்புறம் 9 டெசிமல் பிளேசஸ் இருக்குது. அப்போ ஆன்சரில் கண்டிப்பாக பாயிண்ட்டுக்கு அப்புறம் 3 டெசிமல் பிளேசஸ் தான் இருந்திருக்கணும். ஸோ பாயிண்ட்டுக்கு அப்புறம் 3 நம்பர் இருக்கணும்னா இப்போ 3ம் 4ம் இருக்குது. ஆனால் தேர்ட் ஆப்ஷன் தான் கரெக்டு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ 17 3 டைம்ஸ் மல்டிபிள் பண்ணால் தான் இந்த 4913 வருது. ஆனால் உட்காந்து நம்ம மல்டிபிள் பண்ண தேவையில்லை எக்ஸாமில். இதை வந்து ஷார்ட்டாக யோசிக்கலாம். இந்த யூனிட் பிளேஸ் பாருங்கள் 7 7 × 7 × 7 3 தடவை மல்டிபிள் பண்ணால் 343, 3ல் முடியும் ஆன்சர். இங்கே பாருங்கள் 3ல் தான் முடிஞ்சிருக்கு. இதே 176 நம்ம 3 தடவை மல்டிபிள் பண்ணும்போது கடைசி நம்பர் 6ல் முடியும். ஆனால் இங்கே 6ல் முடியல. அப்போ கண்டிப்பாக இந்த ஆப்ஷன் இருக்க வாய்ப்பே இல்லை. அதனால இதுதான் நம்ம செலக்ட் பண்ணணும்.
நெக்ஸ்ட்டு ஒரு மேட்ச் கேட்டிருக்காங்க. ஏ பார் எம் மல்டிபிள் பை ஏ பார் என் அப்படின்றது நம்மளோட முதல் ரூல். எப்போவுமே வந்து பேஸ் ஒரே மாதிரி இருந்து நடுவில் மல்டிப்ளிகேஷன் இருந்தால் பவர் டெஃபினட்டாக ஆட் ஆகும். அதே மாதிரி பேஸ் ஒரே மாதிரி டிவிஷனில் கொஸ்டின் இருந்ததுன்னா பவர் வந்து சப்ட்ராக்ட் ஆகும். அதனால் இந்த 4th ஒன் கரெக்டு. ஒரே ஒரு பேஸ்க்கு 2 பவர் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த 2 பவரும் எப்போவுமே மல்டிபிள் தான் ஆகும். ஸோ அதனால் ஏ பார் எம்என்ன்றது கரெக்டு. பேஸ் வந்து வேறு மாதிரி இருக்குது. ஸோ மேட்ச்சில் வந்து 3 நீங்கள் கரெக்டாக சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை வச்சு ஆன்சர் சொல்லிடலாம். இதில் 4th ஆப்ஷனில் கரெக்டாக மேட்ச் ஆகிருக்கு. ஸோ அதான் நம்ம செலக்ட் பண்ண வேண்டியது. அடுத்து கால்வட்டத்தோட சுற்றளவு, அதாவது ஒரு பெரிமீட்டர் ஆஃப் த குவாட்ரண்ட் கேட்டிருக்காங்க. பெரிமீட்டர் ஆஃப் அ சர்க்கிள் குவாட்ரண்ட். இப்போ ஒரு கம்ப்ளீட் சர்க்கிள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சர்க்கிளோட கம்ப்ளீட் சர்க்கம்ஃபரன்ஸ் என்னன்னு கேட்டோம்னா 2πr அப்படின்னு சொல்லுவோம். இதை 4 கட் பண்ணிட்டோன்னா இதில் கிடைக்கிற ஒரு போர்ஷன் தான் குவாட்ரண்ட். அதான் நான் இங்கே ட்ரா பண்ணியிருக்கேன். இதோட பெரிமீட்டர் கேட்டாங்கன்னா இந்த ரெட் கலர் லைன் எல்லாமே கண்டுபிடிக்கணும். முதல்ல இந்த அவுட்டர் லேயரில் இருக்க இந்த சர்க்கம்ஃபரன்ஸ் தெரியணும் அப்படின்னா மொத்த சர்க்கிளுக்கு 2πr. இந்த 2πrல பாதி சர்க்கிளுக்கு வேணும்னா 2πr/2 பண்ணணும். கால்வாசி சர்க்கிளுக்கு தானே வேணும். அப்போ இது வந்து 2πr/4ன்னு சொல்லுவாங்க. இந்த பார்ட்டு மட்டும், இந்த கர்வ் மட்டும் 2πr/4. சர்க்கிளோட சென்டரில் இருந்து இங்கே வரைஞ்சிருக்குது இது ஒரு ரேடியஸ், இதுவும் ஒரு ரேடியஸ் தான். அப்போ மொத்த பெரிமீட்டர் அப்படின்றது வந்து இந்த 2ஐயும் 4ஐயும் இப்படி கட் பண்ணிக்கலாம். πr/2 ப்ளஸ் இங்கே ஒரு ஆர் இருக்குது, இங்கே ஒரு ஆர் இருக்குது. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 2r அப்படின்றது கிடைக்கும். ரெண்டு பேருக்கிட்ட என்ன காமனாக இருக்குன்னா ஆர் காமனாக இருக்குது. ஸோ ஆரை வந்து நம்ம என்ன பண்ணலாம், இப்படி காமனாக எடுத்து கூட வெளியில் எழுதிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் எழுதியிருக்காங்க. π/2 + 2 × r யூனிட்ஸ் அப்படின்ற தேர்ட் ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. அடுத்து ஃபேக்டர் ஆஃப் 9 - m² அப்படின்னு கேட்டிருக்காங்க. 9 அப்படின்றது வந்து ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர். அதாவது 9 - m² அப்படின்னா 9 வந்து 3² எழுதிக்கலாம். 3² - m². இதை பார்க்க a² - b² மாதிரி இருக்குது பாருங்கள். ரூல் a² - b² அப்படின்னு இருந்ததுன்னா நம்ம அதை வந்து a + b × a - b அப்படின்னு எழுத முடியும். ஸோ இங்கே ஏக்கு பதிலாக 3யும் பிக்கு பதிலாக எம்மும் இருக்குது. அப்போ இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணும்போது 3 + m 3 - m அப்படின்னு கிடைக்கும். நீங்கள் முதல்ல மைனஸ் எழுதிட்டு ரெண்டாவது கூட ப்ளஸ் எழுதலாம். ரெண்டும் ஒன்று தான் மல்டிப்ளிகேஷனில். செகண்ட் ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. The largest of 3 consecutive number is x + 2. Then the smallest number எதுன்னு கேட்டிருக்காங்க. 3 நம்பர் எடுக்கணும். கண்டினியூஸாக 3 நம்பர் எடுக்கும்போது மிகப்பெரிய நம்பர் வந்து x + 2னா இருக்கிறதுல சின்ன நம்பர் யாருன்னு கேட்குறாங்க. இப்போ x + 2 தான் பெரிய நம்பர்னா அதுக்கு முன்னாடி இருந்த நம்பர் யாராக இருந்திருப்பாங்கன்னா x + 1 இருந்திருக்கும் இதுக்கு முன்னாடி. அப்போ இதுக்கு முன்னாடி இருக்க நம்பர் டெஃபினட்டாக எக்ஸாக இருந்திருக்கும். கண்டினியூஸ் நம்பர்னா ஒன்றா கம்மி பண்ணிகிட்டே வர்றது தான் வந்து கண்டினியூஸ் நம்பர்ஸ். அப்போ எக்ஸு x + 1 x + 2ன்றது கண்டினியூஸ் நம்பராக இருந்ததுன்னா x + 2 இருக்கிறதுலே பிக்குனா இருக்கிறதுலே ஸ்மால் வந்து எக்ஸ் தான். அப்போ செகண்ட் ஆப்ஷன் தான் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கணும். ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஃபார் 9 less than twice a number is 15 அப்படின்னு இருக்குல்ல. எப்போவுமே ட்வைஸ் ஏன் நம்பர் இந்த தெரியாத ஒரு நம்பர் இருக்குல்ல அது எக்ஸ்ன்னு அசியூம் பண்ணுங்க. எப்போவுமே இந்த மாதிரி அசியூம் பண்ணிவிட்டு 9 less than அப்படின்னா ஆக்சுவலாக -9 பண்ணணும். எதுலேருந்து -9 பண்ணணும்னா ட்வைஸ் ஏ நம்பர். ஏன் நம்பருன்றது எக்ஸ், ட்வைஸ்னா 2x அப்படின்னு அர்த்தம். 9 less than twice a number is 15. எப்போவுமே இந்த இஸ்ன்றது வந்து ஈக்குவல் டு அப்படின்னு அர்த்தம். ஈக்குவல் டு 15 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம 15 எழுதியிருக்கணும். ஸோ இதான் நம்மளோட கரெக்டான ஆப்ஷன். உங்களோட செகண்ட் ஆப்ஷனில் இருக்குது பாருங்கள். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.